கிரைஸ்தலா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த தேவ சமூகத்து அப்பத்தில் நம்ம எல்லாம் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்று வேத சிந்தையில் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளைப் போல சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வர தடை பண்ணாதிருங்க. சிறு பிள்ளைகளைப் போல நீங்க மாறணும். சிறு பிள்ளைகளுடைய இருதயம் இன்றைக்கு எல்லோருக்கும் இருக்குங்க. நம்ம சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கபடு இல்லாத இருந்தது, எந்த வஞ்சகம் இல்லாத ஒரு இருதயமா இருந்தது, எந்த சூதுவாதங்கள் இல்லாத ஒரு இருதயமாக காணப்பட்டுச்சு. அப்போ வளர 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 இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து நாமளும் அப்படிப்பட்டவர்களாய் சூதும் வஞ்சகமும் நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. அதனால இயேசுநாதர் சொல்லுகிறார், இந்த உலகத்தை பார்க்காதீங்க, நீங்க என்னை பாருங்க அப்படின்னு. உலகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சூதும் வஞ்சகமும் உங்க இருதயத்தை பற்றி பிடிக்கும். ஆனா என்னை பார்த்து, என் வாழ்க்கை தரங்களை பார்த்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும். இந்த சூதுவாதுகள் இருக்கிற வஞ்சகம் உங்களுடைய இருதயத்துல வராது. முதல்ல நமக்காக நாம் வாழ்கிறதை நிறுத்திட்டு தேவனுக்கென்று வாழ நம்ம முயற்சி செய்தோம்னா நிச்சயமாகவே நம்மிடத்துல இந்த சிறு பிள்ளையின் இருதயம் வந்துடும். எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயம் வந்துடும். எல்லாரோட சகஜமா சமாதானமா இருக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ள வந்துடும். நம்மளுடைய தவறு எங்க நடக்குதுன்னா, நமக்காக நாம் வாழ்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக வாழ்கிறோம்னு நம் குடும்பத்தை உயர்த்தணும், இப்படி வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுனாலதான் நிறைய சூதுவாதம் வருது, ஏமாற்றங்கள் வருது, தோல்விகள் எல்லாவற்றையும் நம்ம சந்திக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம இடத்துல வஞ்சகம் வந்துருது. நம்ம இருதயத்துல சிறு பிள்ளையை போல நம்ம இருதயம் இல்லாம அதுக்குள்ள வஞ்சகம் வந்துருது, அதுக்கு தீமைகள் வந்துருது, நமக்கு பெருமை வந்துருது. நம்ம மட்டும்தான் உயர்ந்து இருக்கணும், மற்றவர்கள் தாழ்ந்து இருக்கணும், நம்மளை எல்லாரும் எப்போதும் போதகரை அழைக்கணும், அப்படி மட்டும் இல்லாம நம்மளை உயர்ந்தவன் அழைக்கணும், பணக்காரன்னு சொல்லணும். அதுக்கு தகுந்தது போல நம்ம பணம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, நம்ம தருத்தர்களா இருந்தாலும் கூட கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருப்போம் நண்பர்களுக்கெல்லாம். ஏன் அப்படின்னா அவங்க நம்மளை பணக்காரன் என்று சொல்லணும் அப்படி இறந்துடும். அதுதான் மேன்மைங்க. அதனாலதான் ஆண்டவருக்கு சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வர தடை பண்ணாதுங்க. நாமும் சிறு பிள்ளைகளை போல நம்ம இருதயம் எப்பவும் இருக்கணும். அப்பதான் அவர்கிட்ட போகிறது நமக்கு எந்த தடையும் இருக்காது. இல்லைன்னா நமக்கு அநேக தடைகள் வந்து நின்றுச்சுன்னா நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இயேசுநாதருடைய பக்கத்துக்கு நம்ம போக முடியாது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, சகோதரிகளை, போதகர்களை எல்லாருக்கும் தயவா இயேசுநாதனுக்கு சொல்லிக் கொள்கிறார், சிறு பிள்ளைகளை போல ஒரு இருதயத்தை வச்சுக்க. நீங்க சிறு பிள்ளைகளா இருந்தபோது எவ்வளவு நல்ல பிள்ளைகளா இருந்தீங்க. வளரும் போது இந்த உலகம் உங்களை வஞ்சித்தது போல வஞ்சிக்கப்படாத இருங்க. ஏன்னா உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்க. தேவனத்துல எப்போதும் பற்றுதலாயிருங்க. அவர் உங்களை நன்மையின் பாதையில் நடத்துவார். இந்த வேதத்தில் உங்களுக்கு பிரியமா இருக்கணும்.